ஹாய் ஆல் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜூஸு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, ஏன்னா தூக்கும்போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது வயிற்றில். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள் இப்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போயிட்டு அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு, ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எப்போ குழந்த பிறக்கும் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஜூஸு பாருங்கள், அவன் வந்து அவனோட சிம்டம்ஸை பார்த்தாலே தெரியுது. ஏதாவது ஒரு இடுக்கில் போய் உட்காரணும்னு பிளான் பண்ணிட்டே இருக்கான். சரி, ஓகே, எங்கேயாச்சும் போய் உட்கார்றா. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், ஓகேவா? எத்தனை குட்டி இருக்குது, எத்தனை மாதமாக இருக்குது, எப்போ குட்டி போடுவேன், எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜூஸு பார்ப்பலாம். இங்கே பார், ராரா ஜூஸு, பேக்கில் இருக்குதா? எக்கடா பேக்கில் இருக்குடா, ராடா. ஏக்கு ஓகே, சிட். காலி தான் வச்சுன்னு கவலைப்படாக்கா. ஹே பார்த்தாமா, ஆஸ்பத்திரி பார்த்தாமா? ஆஸ்பத்திரி பார்த்தாமா? இங்கேருந்து நாங்கள் எங்கே போகணுன்னா, கும்பகோணம் தாண்டி ஒரத்தநாடு, கிட்டத்தட்ட ஒரு 85-90 கிலோமீட்டர் வரும். போகிறதுக்கே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து ஹாஸ்பிட்டலில் தான் போகுது. ஜூகுட்டி பார்த்தாமா? ஜூஸுவை பக்காவாக பேக்கில் ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் லேட்டு, ஏன்னா 8 மணிக்குள்ளே போனோம்னா சீக்கிரமாக வந்துடலாம். ஜூஸு ஹாய் ஜூப்பு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கான்னு. ஜூஸுக்கு வந்து புது பேக் வாங்கியிருக்கோம், பழசு வந்து டேமேஜ் ஆகிருச்சு. ஏற்றுறா உள்ளே ஏற்றுறா. இது சூப்பராக இருக்குமா, ஆனால் பேக்கு சரியான பேக்கு. உக்காரு ஜூஸு ஜூஸு சோகமாக இருக்கான். ஜூஸு பிறந்து ஒரு 5-6 மாதத்துலேயே வந்து நாங்கள் ஆல் இண்டியா ட்ரிப் கூட்டிகிட்டு போனோம், ஓகேங்களா? அதனால் பிறந்ததுலேருந்தே அவனுக்கு காரில் போயிட்டு பயங்கரமாக பழகிருச்சு. கார்னால் அவனுக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஏறுனா இறங்கவே மாட்டான், ஏறிட்டாலும் பயங்கரமாக விளாண்டுட்ருப்பா. பட் ஆனால் இப்போ வந்து காரில் ஏறினதுலேருந்து பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே சோகமாக பயங்கர டயர்டில் படுத்துட்ருக்கு ஜூஸு. ஆனால் எப்போவுமே வந்து காரில் ஏறிடுச்சுன்னா அவ்வளோதான், பயங்கர ஆட்டம் போடுறது, இங்கே போகிறது அங்கே போகிறது, தாவுறது. அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் தான் வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு அந்த ஐபியில் வந்து உட்காந்துருக்கோம். பட் ஆனால் இப்போ பாருங்களேன், அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்கு. இப்படி தான் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 20-25 நாளாக இருக்குது. பட் ஆனால் நாங்கள் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து தூக்கி பார்க்குறப்ப சம்திங் ஏதோ குட்டி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சா. சரி, ஓகே, நம்ம உடனே போய் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போது நாங்கள் வந்து எப்போவுமே சென்னையில் தான் வந்து ஜூஸுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஏதாவது காட்டணும் அப்படின்னா காட்டிகிட்ருப்போம். அங்கே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய இருக்குது. பட் கும்பகோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான கிளினிக் தான் இருக்குது. இன்னொன்று என்ன, ஃபெசிலிட்டிலாம் சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணணும் அந்த மாதிரினா எனக்கு பெருசாக இல்லை. மேபி இருக்கானும் தெரியல, நான் தேடி பார்த்த வரைக்கும் கிடைக்கல எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, ஒரத்தநாடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டினரி காலேஜ் ஒன்று இருக்குது. அந்த காலேஜோட சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட்டோடது தான். ஸோ அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுன்னு சொன்னாங்களா. ஆல்ரெடி நான் வந்து ஜூஸுவை வந்து ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போய் காட்டியிருந்தேன். ரொம்ப பொறுமையாக சூப்பராக பார்த்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில், ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த டைமும் என்ன பண்ணலான்னா அங்கேயே போய் பார்த்துடலாம், ஏன்னா அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். இன்னொன்று அங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நம்ம போனோம்னா ஒரே நாளில் வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக இப்போ நாங்கள் கிளம்பி ஒரத்தநாடு போயிட்டுருக்கோம். என்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக 1.5 மணி நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரத்தநாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஜூஸு பாருங்கள், அப்படியே பின்னாடி பேக்கில் போய் படுத்துருக்கான். எப்படி படுத்துருக்கான் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான், ஏடாபடமாக படுத்து தூங்குறதா வேலை. அவனுக்கு தலையை எப்படி வச்சுருக்கான். இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தோம். ஜூஸு வந்து பேக்கில் ஏற்றிட்டு போனோம். அவனே ஏறிடுவான், பிரச்சனை இல்லை. ஏறா ஜூஸு, ஏறா இல்லை ஏறுடி. ஜூஸு ஏறு. எக்கு ஜூஸு எக்கு பார்த்தா அது ஜிப்பே ஏறணும். அது எக்கு சொன்ன அஜரு. இல்லவா பார்ப்போம் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. திடீர்னு சொல்லணுமா, நாளைக்கே குட்டி போட்டுரும் அப்படின்ட்டு.
நாங்கள் உள்ளே வந்ததும் என்ட்ரி பண்ணிவிட்டு டாக்டரை பார்க்க வந்துட்டோம். பட் ஆனால் ஜூஸு மட்டும் கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் வெளியில் வரவே இல்லை. சரி ஓகே அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேயே விட்டுட்டோம். ஓகே, அடைச்சிரு கேமரா வச்சுடு. சரி ஆங்கிலிகந்தா. ஓகே, பயம் குழந்தைக்கு. ஸ்கேன் எடுக்க போகிறோம். அம்மாக்குட்டி ஓகே. வெரி குட். ஜூஸுவை டாக்டர்கிட்ட வந்து காட்டிட்டு வந்தாச்சு. ஜூஸு வந்து கன்சீவ் ஆகி கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேலே ஆகுதான். எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. எங்களுக்கு ஒரு 20 நாளாக தான் டிஃப்ரென்ஸே தெரிஞ்சுது தூக்கும்போது தான். இன்னும் வந்து 2 வீக்ஸில் வந்து குட்டி போட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை குட்டி அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. ஆல்ரெடி ஜூஸு வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகிட்டோம் நிறைய பேர் இருந்ததில்ல. ஸோ அதனால் என்னென்னா இன்னொரு வாட்டி வந்து நாங்கள் செக் பண்ணல. ஸோ எத்தனை குட்டியாக வேணாலும் இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஜூஸை கூட்டிகிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி சொன்னது தான் 50 நாள் ஆகிடுச்சா. இன்னும் 2 வாரத்தில் ஜூஸி வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட போகிறான். ஹாஸ்பிட்டல்லாம் வந்து கூட்டிகிட்டு வர வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா அதோட குட்டியெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டானிக் புதுசாக வந்து எழுதி கொடுத்துருக்காங்க, 2 வேளை வந்து கொடுக்க சொல்லி. ஸோ அந்த டானிக் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இன்ஜெக்ஷன் கூட பண்ணவே இல்லை. ஹெல்த்தியாக இருக்காமா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. ஜூஸுக்கு பயங்கரமாக பசிக்குது போல், அப்படியே அலையிறான் கடந்து. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு அவனுக்கு சாப்பாடாக கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கத்திட்டே இருக்கும். தின்னுடா இங்கே அங்கன்னு சொல்லி அப்படியே அலைஞ்சு வந்து சாப்பாடை தேடிட்டே இருந்தா. சரி ஓகே அப்படின்ட்டு வண்டியை நிறுத்திட்டு சாப்பிடு. வண்டியை நிறுத்திட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சிட்டியா? இந்தா ஜூஸு. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. ஜூஜு ராபத்தா பாருங்க என்ன வேகமாக எழுந்திரிச்சு வரான்ட்டு. ஜூஜு வா வீட்டுக்கு பார்ப்பலாம். ஐகாவசன் ராவடியுமே ரா போலானா போ. கரா ఇల్లు వచ్చిందిరా. దూ పోలోనా పో. போ போங்க வீட்டுக்குள்ளே போங்க. அது கூட மீட்டிங்கா? ஏன் ஜோஜு?